Hi friends, welcome to Literature Time. Do subscribe our channel and click on the bell button to get daily videos. Let's start the video. Sonnet 116. It was written by William Shakespeare. Poet intro பார்க்கலாம். William Shakespeare ஒரு English playwright, poet, actor and also world's greatest dramatist. He was born on April 1564 at UK. He was died on 23rd April 1616 at UK. இவர் டோட்டலாக 37 plays and 154 sonnets present பண்ணியிருக்காரு. Let's see about the poem. இந்த சானட் 1609 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட ரைமிங் ஸ்கீம் ஏபி ஏபி சிடி சிடி இஎஃப் இஎஃப் ஜிஜி இதுதான் இதோட ரைமிங் ஸ்கீம். இதில் ட்ரூ லவ்வை ஒரு தீமாக வச்சு எழுதியிருக்காரு ஷேக்ஸ்பியர். அண்ட் ஃபர்ஸ்ட் 3 ஸ்டான்ஸாவை 3 குவாட்ரன்ஸ்னு அண்ட் லாஸ்ட் 2 லைன்ஸை கப்லேஜ்னு சொல்கிறாங்க. லெட்ஸ் see the summary of the sonnet. ஃபர்ஸ்ட் குவாட்ரைனில் எதை பற்றி சொல்கிறாங்கன்னா, போயட் ட்ரூ லவ்க்கு அகெயின்ஸ்டாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அந்த ட்ரூ லவ் ஃபிசிக்கல் பாடியை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி டிபெண்ட் ஆன் மைண்ட் யூனியன். அதை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி இருக்கணும். ஃபிசிக்கல் அண்ட் செக்ஷுவல் இதை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ட்ரூ லவ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். எப்பயுமே ஒரு பர்சன் டு பர்சன் பாஸ் ஆகிட்டே இருக்கக்கூடாது. என்ன தான் டைம் சேஞ்ச் ஆனாலும் ட்ரூ லவ்ன்றது சேஞ்ச் ஆகவே கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் குவாட்ரைனில் சொல்லியிருக்காரு. செகண்ட் குவாட்ரைனில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காருன்னா, அண்ட் ட்ரூ லவ்ன்றது ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி ஸ்டேபிளாக இருக்கணும். எவ்வளோ தான் காற்று அடித்தாலும் எப்படி லைட் ஹவுஸ் மூவ் ஆகாமல் ஷேக் ஆகாமல் இருக்கும், அந்த மாதிரி தான் எவ்வளோ இது வந்தாலும் ட்ரூ லவ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். அண்ட் இட் ஷுட் பி ஆல்சோ லைக் அ போலார் ஸ்டார். போலார் ஸ்டார் ஒரு பர்டிகுலர் டிரெக்ஷனில் தான் எப்பயுமே இருக்கும். அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, சீ செயிலர்ஸை கைட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் ட்ரூ லவ். ஒரு ட்ரூ லவ்ன்றது போலார் ஸ்டார் மாதிரியும் லைட் ஹவுஸ் மாதிரியும் எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக ஸ்டேபிளாக இருக்கணும்னு சொல்கிறாரு. இன் தேர்ட் குவாட்ரைனில் டைமை பற்றி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. இதில் என்ன சொல்கிறாருன்னா, டைம் என்றைக்குமே லவ்வை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் எவ்வளோ காலங்கள் சேஞ்ச் ஆக ரோசி லிப்ஸும் சீக்ஸும் அதாவது ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் சேஞ்ச் ஆனாலும் லவ்வில் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. இஃப் இட் இஸ் அ ட்ரூ லவ் கண்டிப்பாக எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் இதை ஒரு காம்பஸ் கூட கம்பேர் பண்ணுறாரு. எப்படி காம்பஸ் டிரெக்ஷன் காட்டுறதுக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும், பட் அது அந்த லெட் எப்படி கனெக்ட் ஆகிருக்கோ அந்த மாதிரி ஒரு லவ்ன்றது எவ்வளோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் தள்ளி போனாலுமே கான்ஸ்டண்ட்டாக ஸ்டேபிளாக இருக்கும். ஏதாவது ஒரு அந்த ட்ரூ லவ் அந்த ஈர்ப்பில் கண்டிப்பாக கனெக்ட் ஆகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, ஹார்ஸ் வீக்ஸ் மந்த் இயர் என்ன தான் கடந்து போய்கிட்டே இருந்தாலும் டில் த எண்ட் ஆஃப் த லைஃப் கண்டிப்பாக அந்த ட்ரூ லவ்ன்றது கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாரு. அண்ட் லாஸ்ட் 2 லைன்ஸ் அந்த கப்லேஜில் எதை பற்றி சொல்லியிருக்காருன்னா, இப்போது நான் சொன்ன மேலே இருக்க லைன்ஸ் ஏதாவது ஒரு தப்பாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் யாராவது அதை ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் இனிமேல் நான் எழுதவே மாட்டேன் அப்படின்னு ஷேக்ஸ்பியர் சொல்கிறாரு. அண்ட் நீங்கள் அப்படி ப்ரூவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் யாரையுமே லவ் பண்ணியிருக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லி இந்த போம் கன்க்ளூட் பண்ணுறாரு. அண்ட் ஹோப் யூ என்ஜாய்ட் திஸ் போம் அண்ட் ஹேவ் given some points and points to remember. Do see that, surely it will be very useful for you. Thank you for watching. We'll see you on next video. Like பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Surely I'll make a video on that topics. Bye.